தொலைபேசி மூலமா நடந்த ஒரு இன்டர்வியூவை ரேடியோல ஒலிபரப்புனாங்க. அறிவிப்பாளர் ஒரு கோடீஸ்வரர் கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு. உங்க வாழ்க்கையில உங்களை மிகவும் சந்தோஷப்படுத்திய நிகழ்ச்சி எது? கோடீஸ்வரர் மிக நீளமான பதில சொன்னாரு. நான் என் வாழ்க்கையில மகிழ்ச்சிய 4 நிலைகள்ல அனுபவிச்சிருக்கேன். முதல் நிலையில நான் ஏராளமான செல்வத்தையும் அதிகமான பொருட்களையும் திரட்டினேன். ஆனா நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இந்த நிலையில கிடைக்கல. இரண்டாவது நிலையில நான் விலை மதிப்புடைய கற்களையும் உலோகங்களையும் சேகரிச்சேன். இதுவும் எனக்கு மகிழ்ச்சிய தரல. மூன்றாவது நிலையில நான் பல திட்டங்களை செயல்படுத்த முயற்சித்தேன். ஃபுட்பால் டீமை வாங்கினேன், பல டூரிஸ்ட் ரிசார்ட்டை வாங்கினேன். ஆனா இதுலயும் நான் எதிர்பார்த்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கல. நாலாவது நிலைன்னு நான் சொல்ற அந்த ஸ்டேஜ்ல என் நண்பன் ஒருத்தன் என்கிட்ட வந்து கால் நடக்க முடியாத சில குழந்தைங்களுக்கு வீல் சேர் வாங்கி கொடுக்க சொன்னான். நான் உடனே கொஞ்சம் வீல் சேர்ஸ வாங்கி அவன் கிட்ட கொடுத்தேன். உடனே அவன் என்னையும் அவன் கூட வர சொன்னான். அந்த பிள்ளைங்களுக்கு என் கையால கொடுக்க சொன்னான். நான் அவன் கூட போனேன். அங்க இருந்த பிள்ளைங்களுக்கு என் கையால நான் வீல் சேர்ஸ கொடுத்தேன். ஒவ்வொரு குழந்தையோட முகத்திலையும் சந்தோஷ ஒளி பிரகாசிச்சது. ஒவ்வொருத்தரும் அந்த நாற்காலியில உட்கார்ந்து சிரிச்ச முகத்தோட அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வுல எல்லாரும் இருந்தாங்க. என் மனசும் மகிழ்ச்சியால நிரம்பி இருந்துச்சு. நான் வெளியே போகலாம்னு கிளம்புனேன். ஒரு குழந்தை என் காலை பிடிச்சு லேசா இழுத்துச்சுது. நான் குனிஞ்சு அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டேன். அதுக்கு அந்த குழந்தை சொன்ன பதில் என்னைய சந்தோஷப்படுத்த மட்டும் செய்யல, என் வாழ்க்கையே மாத்தி போட்டுட்டது. அந்த குழந்தை சொன்னது இதுதான்: உங்க முகத்தை என் மனசுக்குள்ள பதிய வைக்க ஆசைப்படுறேன். நாம பரலோகத்துல சந்திக்கும் போது அங்க நான் உங்களை மறுபடியும் பார்த்து நன்றி சொல்லணும், அதுக்காகத்தான். அந்த சின்ன குழந்தை அந்த கோடீஸ்வரருக்கு உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படின்னு மிகப்பெரிய ஞானி சாலமன் ராஜா சொல்றாரு. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு நாமும் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிப்போமா?